ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். திஸ் இஸ் ஹரிநாராயணன். வாங்க நம்ம டைரக்ட்டாக வீடியோக்குள்ள போலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐகானை தட்டிடுங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்போம். அதாவது என்னன்னா, டீப் ஃபேக் பற்றி நம்ம கிளியராக பேசியிருப்போம். என்னென்ன அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி பேசியிருப்போம். பட் இருந்தாலுமே இது முக்கியமான அப்டேட் என்னன்னா, சாட் ஜிபிடி. சாட் ஜிபிடி வந்து நிறைய மக்கள் வந்து எப்படின்னா, இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய விஷயங்கள்ட்ட நல்லதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க, ஃபன்காகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. முக்கியமாக தாண்டி நிறைய பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்கு வந்து எல்லை மீறி, அதாவது தவறான தகவல்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி வந்து ஊறப்பட்ட விஷயங்கள் வந்து மெயினாக வந்து சாட் ஜிபிடியில் அடங்கியிருக்கு. ஸோ வந்து சாட் ஜிபிடி வந்து ஆக்சுவலாகவே வந்து எப்படின்னா, ஒரு எப்படி சொல்ல போனால் லைக் இந்த கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. இப்போ இருக்கிறது உதாரணத்துக்கு எப்படின்னா, நிறைய எடிட்டர்ஸ் வந்து மெயினாக வந்து ஓனாக யோசித்து இந்த மாதிரி இதை பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற சாட் ஜிபிடி எப்படின்னா, நம்மளுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலுமே அது ஈஸியாக வந்து கிளியரும் பண்ணுது. பட் இருந்தாலுமே எனக்கு சில விஷயங்கள் வந்து நான் சாட் ஜிபிடி வந்து நான் கிளியராக நான் ரெஃபர் மெயினாக பண்ணியிருந்தேன். ரெஃபர் பண்ணதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் மெயினாக சொல்கிறேன். அண்ட் முக்கியமாக தாண்டி வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன். ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் என்னன்னா கான்டென்ட் க்ரியேஷன். இப்போ இருக்கிற கான்டென்ட் வந்து எப்படின்னா, சில பேர் வந்து காமெடி பர்பஸ்க்காக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சில பேர் குக்கிங், லைஃப் ஸ்டைல், ஸ்டோரி க்ரியேஷன். ஸ்டோரினா இப்போது என்ன மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் எப்படின்னா லைக் எனக்கு வந்து ஸ்டோரினாலே ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த ஸ்கிரிப்டை வந்து இது க்ரியேட் பண்ணுறதாலுமே நான் சாட் ஜிபிடி கிட்டேயோ இதுவாக கிட்டேயோ லைக் ஒரு ஐடியாஸ் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்டும் எனக்கு ஒரு எபிசோடு எழுதுறதுக்குமே அது எனக்கு ஆக்சுவலாக ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ ஸ்கிரிப்ட் க்ரியேஷன் வந்து என்னை பொறுத்த வரைக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. அதே மாதிரி என்னால் ஒவ்வொரு எபிசோட்ஸுமே ஒரு எடிட் பண்ணும்போது அதுக்கு வந்து எடிட் பண்ணும்போது அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. முக்கியமாக தாண்டி நிறைய க்ரியேட்டர்ஸ்க்கு வந்து உதாரணத்துக்கு சொல்ல போனால் லைக் இந்த எஸ்ஏவாக இருக்கட்டும், பிளாக் ரைட்டிங், அதே தாண்டி மேகசின்ஸ், இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்குமே சாட் ஜிபிடி வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது அண்ட் முக்கியமாக தாண்டி யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட் அட்வான்டேஜ். அண்ட் செகண்ட் வந்து என்னென்னா க்ரியேட்டிவ் ஐடியா அண்ட் ஹூக்ஸ். உதாரணத்துக்கு இப்போ இருக்கிற யூடியூப்பில் வந்து முக்கால்வாசி பேர் வந்து ஒரு ஹூக் வைக்கணும்னா ஆடியன்ஸ் வந்து ஈஸியாக கிராப் பண்ணுறதுக்கு என்ன இது பண்ணுவாங்க. ஒரு டைட்டில் வைக்கிறதுனாலே இப்போ சாட் ஜிபிடினாலே அது ஏற்ற மாதிரி டைட்டில் ஹூக்ஸ் நிறைய வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ நான் இந்த கான்டென்ட் வந்து நான் வந்து இப்போதைக்கு அப்லோட் பண்ணுறேன்னா இந்த கான்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன டைட்டில் ஹூக் வேணும்னு சாட் ஜிபிடியை கேட்டால் சாட் ஜிபிடி வந்து இருக்கிற என்னென்ன ஹூக்ஸ் எல்லாமே வந்து உனக்கே கொடுத்துரும். நீ அந்த ஹூக் ஏற்ற மாதிரி நீ யூடியூப் டைட்டிலில் வச்சேன்னா உனக்கு வந்து கரெக்டாகவும் புஷ் ஆகும். அதே மாதிரி வந்து ஆடியன்ஸ் வந்து இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட்டும் அதிகமாகவும் இருக்கும். அண்ட் முக்கியமாக தாண்டி இந்த வீடியோ வந்து முழுசாக பார்க்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது வந்து செகண்ட் அட்வான்டேஜ். அண்ட் தேர்ட் மெயின் அட்வான்டேஜ் வந்து என்ன சொல்லணும்னா டைம் சேவிங். அதாவது ஒரு காலத்தில் வந்து க்ரியேட்டர்ஸ் வந்து எப்படின்னா லைக் மணிக்கணக்காக வந்து ராப்பகலாக கண்ணை முழிச்சு இப்போது என்ன மாதிரி எப்படின்னா லைக் நாளாக வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதா இது பண்ணுறதா இருந்தாலுமே குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு மணி ஆகும். இல்லை வந்து சில நேரங்கள் வந்து 1.25 மணி கூட ஆகலாம். ஆனால் வந்து இப்போது சாட் ஜிபிடி வந்தனால சில இடங்கள் வந்து எனக்கு டைம் சேவிங் மேனேஜ்மெண்ட்டும் அதிகமாகுது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ 1.25 மணிக்கு நான் தூங்குற ஆள் இப்போ வந்து 12:30 மணிக்கு நான் தூங்குற அளவுக்கு நான் வந்துட்டேன். சென்ஸ் எப்படின்னா ஐடியாஸும் நிறையா கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் நம்ம ஐடியா கேட்குறோம். இல்லையா எல்லா இடத்துலையுமே சாட் ஜிபிடி வந்து நம்ம ஐடியா கேட்குறது இல்லை. அது ஓப்பனப்பாக நான் இப்போவே சொல்லிடுறேன். அண்ட் ஃபோர்த்து திங் வந்து மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட். மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட் இந்த சென்ஸ் எப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு கவர் பண்ணுற மாதிரி தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷ் ஆடியன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி இங்கிலீஷாக இருக்கட்டும், ஸ்பானிஷ், உருது, இது மாதிரி எல்லா விதமான ஆடியன்ஸுமே மெயினாக கவர் பண்ணுற மாதிரி சாட் ஜிபிடி வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹூக்காக இருக்கலாம் இருந்தாலும் சரி, கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட் பண்ணி நம்மளுக்கு வந்து டெலிவரும் பண்ணும். அண்ட் முக்கியமாக தாண்டி இப்போ நிறைய நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஏஐ சாங்ஸ், ஏஐ ஸ்டோரி விஷுவல்ஸ் எல்லாமே வந்து சாட் ஜிபிடி, ஜெமினி, கிளாட், மைக்ரோசாஃப்ட் பிங், டீப் சீக் ஊறப்பட்ட எல்லா இதுக்குமே வந்து முக்கியமாக ப்ளே பண்ணுறது எல்லாருமே மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. பட் இருந்தாலுமே சாட் ஜிபிடி இஸ் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல் ரிகார்டிங் தி மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட். இது வந்து எல்லா அட்வான்டேஜஸ் நம்ம மெயினாக எல்லாத்தையும் சொல்லிட்டேன். பட் என்ன தான் அட்வான்டேஜஸ் இருந்தாலுமே சாட் ஜிபிடி கிட்ட மெயினாக வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் மெயினாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் லைக் லேக் ஆஃப் ஒரிஜினாலிட்டி இந்த சென்ஸ் எப்படின்னா இப்போ நிறைய பீப்புள்ஸ் வந்து முக்கியமாக வந்து அசைன்மெண்ட் பர்பஸாக இருக்கட்டும் அண்ட் முக்கியமாக தாண்டி இப்போ நம்ம கான்டென்ட் க்ரியேஷன் மட்டும் விட்டுருவோமே ரேதர் தென் கான்டென்ட் க்ரியேஷன் தாண்டி இப்போ
நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம மெயினாக எடுத்துப்போம். இதில் தான் நிறைய பேருக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் மெயினாக ப்ளே ஆகுது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நிறைய பேர் வந்து ஒரு காலத்து வந்து ஒரு அசைன்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் ஒரிஜினலாக ஸ்பெசிஃபிக்காக மூளை யோசித்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்டிக்கல் கலெக்ட் பண்ணி ரெஃபர் பண்ணி அசைன்மெண்ட் மெயினாக எழுதுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிறது எப்படின்னா ChatGPT வந்து எப்படியா இருந்தாலும் சரி, இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற எங்கள் காலேஜ் ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, ஒய் நாட் ரிசர்ச்சர்ஸ் எந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே ChatGPT வந்து மெயினாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து கரெக்டாக உனக்கு வந்து ஸ்கிரிப்ட் கரெக்டாக எழுதி கொடுத்து அசைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அசைன்மெண்ட்டு, பேப்பர் ப்ரெசன்டேஷன்னா பேப்பர் ப்ரெசன்ட் அது ஏற்ற மாதிரி ஒரு விஷயமே க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குது. ஸோ அதனால் வந்து நம்மளுடைய திங்கிங் எபிலிட்டி வந்து கம்மியாகுது. ப்ளஸ் அதையும் தாண்டி நிறைய இடத்துல வந்து ரோபோட்டிக் டூல் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் திஸ் பர்டிகுலர் ஏரா. இது வந்து ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்னென்னா ஹாலுசினேஷன் தட் இஸ் ஃபால் இன் ஃபோ. ஹாலுசினேஷன் வந்து எனக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, உதாரணத்துக்கு ஒரு ஒரிஜினல் செய்தி விட நெகட்டிவ் நியூஸ் வந்து அதிகமாக மெயினாக ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒருத்தங்களை வந்து தப்பாக விமர்சனம் பண்ணுறது, ஒருத்தங்களை தப்பாக அட்டாக் பண்ணுறது, பர்சனல் வந்து அட்டாக் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம ChatGPT வச்சு நம்ம மெயினாக வெப்பனாக யூஸ் பண்ணுறாங்க. அவங்க எப்படின்னா லைக் இந்த நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் க்ரியேட்டிவ் கண்டென்ட் ஃபாஸ்ட் கண்டென்ட் க்ரியேஷன் மெயினாக ஒரு அட்வான்டேஜ் சொல்லியிருப்பேன். அது ரிலேட்டடாக வந்து ஹாலுசினேஷனாக வெப்பனாக பயன்படுத்தி தப்பான ஒரு நியூஸை க்ரியேட் பண்ணி மக்கள் மனசில் வந்து பயத்தை உண்டாக்குவாங்க. இதனாலே வந்து ChatGPTக்கு வந்து அவ்வளோ நெகட்டிவ் பவர் இருக்குது. நான் மெயினாக கற்றுக்கிட்டேன். அண்ட் மூணாவது டிஸ்அட்வான்டேஜ் வந்து இட் இஸ் த மோஸ்ட் ஹைப் மூமெண்ட் என்னன்னா எமோஷ்னல் டிஸ்கனெக்ட். உதாரணத்துக்கு வந்து ஒரு காலத்தில் வந்து நிறைய கான்டென்ட்ஸ் வந்து எப்படின்னா ஹியூமன் கனெக்ஷனோடு இருக்கும். இப்போ நல்லா பண்ணுறாங்கன்னா பாராட்டுவாங்க, நல்லா பண்ணலான்னா கழுவி ஊற்றுவாங்க. அப்படி தான் மெயினாக இருந்தது. பட் ChatGPT வந்து எப்போ வந்து AI வந்து நிறைய இடத்துல வர ஆரம்பிச்சதோ எமோஷனல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவே கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஆடியன்ஸ் வந்து ஹியூமன் கண்டென்ட் விட AI கண்டென்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவே மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நான் ஓப்பன் அப்பாகவே சொல்கிறேன், ரேதர் தென் கான்டென்ட் க்ரியேஷன் தாண்டி இதுலேயும் வந்து எப்படின்னா லைக் சில பேருக்கு லைக் இந்த ஸ்டோரி பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணுறவங்களுக்கும் மியூசிக் க்ரியேட் பண்ணுறவங்களுக்கும் அண்ட் முக்கியமாக தாண்டி அந்த மாதிரி வந்து நல்ல விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் வந்து தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறதுனால மக்கள் வந்து ஹியூமனை நம்புறதா இல்லை AI நம்புறதானே தெரியாமல் குழம்பின்னு இருக்காங்க. இதுதான் வந்து தேர்ட் டிஸ்அட்வான்டேஜ், தட் இஸ் எமோஷனல் டிஸ்கனெக்ட். அண்ட் ஃபோர்த்து டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா க்ரியேட்டிவிட்டி லேசினஸ். மனுஷனுக்கு வந்து எப்பயுமே ஆறாவது அறிவு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதாவது எப்படின்னா சொந்தமாக வந்து யோசிக்கிறதுக்கு. ஆனால் வந்து இந்த க்ரியேட்டிவிட்டி வந்து நாளுக்கு நாள் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. கம்மியாகிறதுனால என்னென்ன ப்ராப்ளம் மெயினாக வருதுன்னா, நம்மளால் வந்து ஒரு விஷயத்தை மெயினாக யோசிக்கவும் முடியாது. நிறைய பேர் வந்து உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ வந்து நான் MBA படிக்கிற காலேஜில் வந்து எப்படின்னா ஒரு டாபிக் மெயினாக ஒன்று கொடுக்குறாங்கன்னா அந்த டாபிக் வந்து யோசித்து லைக் ஒரு டிபேட் மாதிரி மெயினாக பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்க எப்படி இருக்காங்கன்னா ஒரு சொந்தமாக ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுக்கு வந்து நிறைய டைம் எடுக்கிறாங்க. அதையும் தாண்டி யாராலுமே சொந்தமாக ஒரு ஐடியா வந்து அவங்களால சொல்லவும் முடியல. அவங்க ChatGPTயில் ரெஃபர் பண்ணுறாங்க. எல்லா AI கான்டென்ட் எல்லா இதுலேயுமே வந்து ரெஃபர் பண்ணி அவங்க ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணி இந்த மாதிரி மெயினாக சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து நான் நிறைய விஷயங்கள் மெயினாக நான் லேர்ன் பண்ணி நான் உங்ககிட்ட நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் வந்து என்னுடைய ஒப்பீனியன். அண்ட் முக்கியமாக தாண்டி இந்த மாதிரி வந்து அவங்க ChatGPT கிட்ட நாள் ரெஃபர் பண்ணுறதுனால அவங்களுடைய திங்கிங் எபிலிட்டியும் கம்மியாகுது. அதையும் முக்கியமாக தாண்டி அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்களால ஒரு க்ரியேட்டிவிட்டியால் அவங்களால யோசிக்க முடியல தான் இப்போ இருக்கிற நிதர்சனம். ஸோ வந்து ஓவராலாகவே இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்றே கேட்டுக்கிறேன், ChatGPT வந்து யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு ஒரு டவுட் இருந்தால் மட்டும் மெயினாக கேட்டுக்கோங்க. அதிலேயும் மூழ்கியும் இருக்காதீங்க. நீங்கள் ஸ்டோரி க்ரியேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளாக் யூஸ் பண்ணிக்கலாம், மேகசின் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் வந்து ChatGPT யூஸ் பண்ணலாம். ஆனால் தப்பான விஷயத்தை பரப்புறது அண்ட் முக்கியமாக தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து அதையே நம்பி இன்னும் வாழ்கிறது வந்து மிகப்பெரிய தவறு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐகானை தட்டிடுங்க. ஸோ நன்றி, வணக்கம்.